அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடனையா. வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். ஃப்ளையர் ஷேர் பண்றாங்க. வாழ்க வளமுடன் அம்மா, ஃப்ளையர் ஷேர் பண்ணணும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்று நமக்கு மிக சிறப்பாக துரியதம் நடத்திய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி கோதை சோமசுந்தரம் அம்மா அவர்களை நாம் அனைவரும் தவ நிலையிலிருந்து வாழ்த்து மகிழ்வோம். துரியம். பேராசிரியர் அருள்நிதி கோதை சோமசுந்தரம் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, அன்பு உள்ளம் கொண்ட இருபால்மை அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம் குருமகான் வேதாத்திரி மகர்ஷிவர்களே முன்னின்று நடத்தி தருவாராக. உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்ற ஆடார் வினை கெட பள்ளமும் மேடும் பறந்து திரிவதே கள்ள மனமுடை கல்வியிலாரே. இது திருமந்திர கவி. இந்த வகையில இன்னைக்கு நமக்குள்ள தலைப்பு மிக ஒரு நல்ல ஒரு அருமையான தலைப்பு. அதாவது வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னா நம்ம வாழ்றது எல்லாமே என்னத்துக்காக வாழ்றோம், எதோட வாழணும் அப்படிங்கிறதுக்கான தலைப்பு தான். அதாவது மன நிறைவு அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பினுடைய சிந்தனைக்கான தலைப்பு. ஸோ அந்த வகையில நமக்கு ஒரு கவி ஒண்ணு இருக்கு பாருங்களேன். இதுல கவிங்கிறத விட அதுக்கு முன்னாடி இந்த மன நிறைவு அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன ஒரு விளக்கம். அதாவது மனநிறைவு என்னும் பண்பை மனிதர்களின் அனைத்து பண்புகளிலும் அரசன் என்பார்கள். அதாவது இந்த மனநிறைவுங்கிறது ஒரு பண்பு தான். இருக்கிற பண்புகள்லயே ரொம்ப உயர்ந்த பண்பு மனநிறைவு அப்படிங்கிறது தான். அந்த ஒரு பண்பு இருந்து விட்டாலே மகிழ்ச்சி, நிம்மதி, அமைதி எல்லாமே ஒண்ணு போல நம்மகிட்ட சேர்ந்துடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. தன்னை சுற்றியுள்ள உறவுகளை மேம்பட கையாளும் திறனும், நெருக்கடிகளை இலகுவாக எதிர்கொள்ளும் திறனும் கை வந்தவர்களாக மன நிறைவு பெற்றவர்கள் இருக்கிறார்கள். இந்த மன நிறைவுக்கு இருந்தாலே அவங்களுக்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத அந்த நாம் பகிர்ந்துகிட்ட லைன்கள் வரிகள். அதுபோல மன நிறைவாக வாழும் மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதாக உளவியல் ஆய்வுகளும் சொல்லிட்டு இருக்கு. அவர்கள் இனிமையான வார்த்தைகளை அதிகம் பேசுபவர்களாகவும் பாசிட்டிவ் எண்ணங்களை உடையவர்களாகவும் எடுத்துக்கொண்டு பணிகளை திறம்பட செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒரு வகையில் மனநிறைவு என்பது வற்றாத செல்வம். மன நிறைவான வாழ்வே முழுமை பெற்ற வாழ்வு அப்படிங்கிறத மகான்கள் சொல்றாங்க. இப்போ ஒரு சின்ன கேள்வி நம்மளே கேட்டுக்கணும் பாருங்களேன். வாழ்வில் எதை தேடுகிறாய் அப்படின்னு கேட்டா ஒவ்வொருவரும் ஒரு பதில சொல்றான்னு செய்யறாங்க. எப்படின்னா பல பதில்கள் வருது பாருங்க. அதாவது உண்மையிலேயே பார்த்தா நினைச்சு பார்க்கும்போது அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா மன நிறைவை தான் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் பதில். அதுல ஒரு வேடிக்கையான ஒரு கதை பாருங்க பார்ப்போமே. அதாவது ஒரு 10 நண்பர்கள் என்ன ஒண்ணா சேர்ந்து சொல்றாங்க, கடவுள் திடீர்னு நம்ம முன்னால தோண்டி என்ன வரம் கேட்டாலும் தருகிறேன் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருவரும் எதை கேட்போம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே விளையாட்டை பேசிட்டு இருக்கல ஒருவர் சொல்றாப்புல, ஒருத்தன் சொல்றான் அதுல ஒரு நண்பன், அள்ள அள்ள குறையாத பணம் கேட்பேன் அப்படிங்கிறான். இதுல இன்னொரு நண்பன் என்ன சொல்றான், இன்னொருத்தன் என்ன சொல்றான், உலகையே ஆட்டி படைக்கும் அதிகாரம் வேண்டும் அப்படிங்கிறப்புல அப்படி அப்படிங்கிறாப்புல. அடுத்தாப்புல இன்னொருத்தர் என்ன சொல்றான் அப்படின்னா, உலகிலேயே மிகப்பெரிய புகழ் வெளிச்சம் பெற்ற மனிதனாக வேண்டும் புகழ் அப்படின்னு இன்னொருத்தன் கேட்கிறான். இப்படி அந்த 9 பேர் ஆளுக்கு ஒரு ஆசையை சொல்லிட்டாங்க. 10வது நாள் என்ன சொல்றாரு அப்படின்னா, வித்தியாசமா இருக்கு, எனக்கு எது மன நிறைவை தருமோ அதை அருளும்படி அந்த கடவுளிடம் கேட்பேன் அப்படிங்கிறாப்புல. உடனே மத்த 9 பேரும் பார்த்து சிரிக்கிறாங்க. இவன் பாரியா என்ன ஒரு எப்படி ஒரு பதில சொல்றான் பாரு, எங்களை போல உனக்கு விருப்பமானதை கேட்டால் மன நிறைவு தானே வரப்போகிறது. ஒன்னு தொட்ட ஒண்ணு பின்னாடி வருங்கிற அர்த்தத்தில் அவங்க கேட்கிறாங்க. எதையுமே கேட்காமல் நேரடியாக மனநிறைவை வரமாக கேட்டால் அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு அவனை பத்தி கேள்வி பண்றாங்க. அப்போ இந்த 10வது நபர் நிதானமா சொல்றாரு, நீங்க வரமான்னு நீங்க கேட்டது எல்லாமே பார்த்தா அது ஒரு ஆசையினுடைய அடிப்படை. அது நான் வரமாக கேட்பது ஒரு தேடல். நீங்களுமே அதைத்தான் தேடுகிறீர்கள். அதை அடையும் வழிதான் உங்களுக்கு தெரியவில்லை. எனக்கு பிடித்த எதை செய்தாலும் நான் அதில் மனநிறைவை பெற வேண்டும். உனக்கு எதுவுமே தர முடியாது என்று கடவுள் சொன்னாலும், இதுதான் முக்கியமானது,
இந்த 10ஆம் நபர் சொல்லக்கூடிய வாசகம், உனக்கு எதுவுமே தர முடியாது என்று கடவுள் சொன்னாலும் என்னால் மனநிறைவை பெற முடியும். மனித வாழ்வில் கடவுளை தரிசிப்பதை விட வேற என்ன நிறைவு கிடைத்து விட முடியும்? ஏன்னா நேர பார்த்தாச்சு. அவர் வரவனும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா கடவுளை பார்த்தாச்சு. அப்ப அவர் சொல்லக்கூடிய ஒரு மன நிறைவான வாசகங்கள் பார்த்தீங்களா? அதுபோல ஆசைகளை வெளியே இருந்து பூர்த்தி செய்ய வேண்டும். மன நிறைவை உள்ளுக்குள் இருந்து பூர்த்தி செய்ய இயலும் அப்படின்னு சொன்னாப்புல. ஆக அந்த 10வது நபருக்கு பார்த்தீங்கன்னா தோல்வியே கிடைக்காது. நிறைவு என்பது அவருக்கு தன்னுடைய செயல்களின் வழியே கிடைத்து விடுகிறது. வெற்றியை மற்றவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். மனநிறைவை சம்பந்தப்பட்ட நபர் உறுதி செய்தால் போதுமானது. வெற்றியும் மனநிறைவும் மிக நெருக்கமான நண்பர்கள். ஒண்ணு தொட்டா ஒண்ணு வருது அப்படிங்கிறது. வெற்றி வந்தாலும் மனநிறைவு இருந்தா கண்டிப்பா வெற்றி வந்துடும் அப்படிங்கிறது. அதே நேரம் அதி தீவிர எதிரிகள் எப்படி எதெல்லாம் 2 பேரும் ஒண்ணுக்குள் ஒண்ணு. வெற்றியை மனநிறைவை நோக்கி நகர்த்தினால் வாழ்வு சிறக்கும். வெற்றியை ஆசையை நோக்கி நகர்த்தினால் முடிவற்ற துயரங்களை சந்திக்க நேரிடும். இதுல பாருங்களேன், இந்திய கிரிக்கெட் விளையாட்டுல கடவுள்னு சொல்ல கடவுள்னே தான் கொண்டாடினாங்க. யாரா? சச்சின் டெண்டுல்கர். அவருக்கு வந்து நம்ம நாட்டினுடைய உயரிய கௌரவ ஒரு பாரத ரத்னா விருது கூட அவருக்கு கொடுத்தாங்க. அதே போல ஜனாதிபதிக்கு ஒரு டெலிகேட் பவர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பவரை யூஸ் பண்ணி அவருக்கு ராஜ்யசபா எம்பியா கூட டெலிகேட் பண்ணாங்க. அப்போ இத்தகைய இவ்வளவு பெருமைகள் வந்து அவருக்கு, யாருக்கு? டெண்டுல்கருக்கு இருந்துச்சு. அப்படி அவ்வளவு பெரிய பெருமைகளை பெற கிரிக்கெட்ல வந்து ஒரு பல சாதனைகளை வந்து அவர் செய்ய வேண்டியதா இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அதே போல சர்வதேச டெஸ்ட் போட்டியில பாத்தீங்கன்னா டெண்டுல்கர் வந்து எத்தனை வயசுல? 16 வயசுல தொடங்கினாரு. ரொம்ப இளம் வயசு. அந்த இளம் வயசுலயே சதம் அடிச்ச 3வது வீரர்னு பெருமையை பெற்றவரும் அவர் தான். ஒரு நாள் போட்டியில கூட 18,000 சில்லற ரன்களை குவிச்சிருவாராம். அதுல 49 சதம் அடங்குமா. அப்ப அந்த மாதிரி அப்படி ஒரு வெற்றிகளை குவிச்சாரு. அவருடைய பங்கு வந்து எந்த அளவுக்கு அவர் மேல வந்து 70% மேல அவர் ஆண் ஆட்டத்தில் உள்ள குரூப்ல உள்ள பங்கு 70% மேல இருக்குமா. அப்ப இத்தகைய வெற்றி சாதனைகளுக்கு சொந்தக்காரராகிய டெண்டுல்கருக்கு எது மனநிறைவு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில அவர்கிட்ட கேட்கறாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வெற்றியோ தோல்வியோ அடுத்த நாள் அதிகாலை கிரிக்கெட் மைதானத்தில் வந்து பயிற்சி பெறுவதே எனக்கு மனநிறைவு அளிக்கிறது அப்படின்னு ஒரு போடு போட்டாரு பார்க்கணும். ஆக நாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய விளையாட்டு வீரர் பல ஆயிரம் ரசிகர்கள் கூடியிருக்கும் ஒரு சர்வதேச போட்டியில் உருவாவதில்லை. மாறாக அன்றாடம் பயிற்சி எடுக்கும் ஆட்கள் இல்லாத மைதானத்தில் உருவாகிறார் அப்படிங்கிறதா. ஏன்னா நம்ம காலையில ட்ரைனிங் போயிடுறாருல, தினம் பயிற்சி எடுத்து மெருகேறிய திறமையான வீரரை தானே வந்து மைதானத்துல மக்கள் வந்து ரசிகர்கள் அப்படியே கை கொட்டுறாங்க அந்த அளவுக்கு. ஆக சாதனையாளர்களின் வாழ்வை அருகே சென்று பார்த்தால், எவ்வளவு இந்த அளவுக்கு சாதனை பண்ணவங்கள பக்கத்துல போய் பார்த்தா, வெற்றியை விட அதை அடையும் வழிக்காக உழைப்பதையே மனநிறைவாக கருதுகின்றார். அப்ப அந்த உழைப்பு மனசுக்குள்ள வந்து இருந்துச்சிட்டாலே அதே வந்து ஒரு மனநிறைவாக, உழைப்பையே மனநிறைவாக கருதுறாங்களாம். அப்துல் கலாம், நமது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் வந்து ஒரு சின்ன தகவல் பார்த்தீங்கன்னா, ஒரு விஞ்ஞானியாக தம் தாய்நாட்டுக்கு மிகப்பெரிய பங்களிக்க கொடுத்தாருங்கிறது நமக்கு தெரியும். மிக சாதாரண குடும்பத்துல வந்து பிறந்து கடினமாக உழைச்சுதான் வந்து ஜனாதிபதியா உயர்ந்தார். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட நாட்டிற்கு பாதுகாப்பு நம்பிக்கை அளிக்கும் மாமனிதராக விளங்கினார் தான் நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவருடைய குவாலிட்டி பாருங்க. மாணவர்களின் சரணாலயமாகவே அந்த ஜனாதிபதி மாளிகையை மாற்றினாராம். அதாவது இந்தியா முழுவதும் இருந்து மாணவர்களை அலை அலையாக அங்கு படையெடுத்து கலாம் அவர்களுடைய வந்து இன்டராக்ட் பண்ணி பேசுறதா வந்து அந்த ஜனாதிபதி மாளிகையில் பார்த்தீங்கன்னா எப்பவும் மாணவர்களுடைய கூட்டம் தான் அவங்க நடமாடிக்கிட்டு இருக்குமா. அதுபோல குடியரசுத் தலைவர் வந்து ஏன் இத்தனை மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தினம் மீட்கிறார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி சிலருக்கு வரத்தை மீட் பண்றாங்கிறது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, எதிர்கால தலைமுறைக்கு வழிகாட்டுவதை குடியரசுத் தலைவராக, அறிவியல் அறிஞராக தன் முதன்மையான கடமையாக அவர் கருதினார். இப்ப நமக்கு மனவளக்கலையை பொறுத்தவரையில இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, வருங்கால வந்து இளைஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில மாணவர்களுக்காக வேண்டி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா மனவளக்கலை. அந்த வகையில நம்ம குடியரசுத் தலைவர் பழைய அப்துல் கலாம் ஐயா அவர்களும் அதான் செஞ்சாங்க. கலாம் அவர்களின் பங்களிப்பிற்காக அவருக்கும் இந்தியாவின் மிகப்பெரிய உயரிய கௌரவ நம்ம அந்த பாரத ரத்னா அவருக்கும் வழங்கினாங்க நமக்கு தெரியும். மறைஞ்ச பிறகும் கூட பல லட்சம் மாணவர்களின் ஆதர்சமாக விளங்கும் கலாம் அவர்களுக்கு எது மனநிறைவு அளித்தது தெரியுமா அப்படின்னு பார்த்தா, விஞ்ஞானியாக நிகழ்த்திய சாதனைகளோ ஜனாதிபதியாக பணியாற்றியதோ தன் சாதனைகளுக்காக பெற்ற விருதுகளோ அவருக்கு மனநிறைவு அளிக்கவில்லை. ஆசிரியர் பணியே தன்னை முழுமை பெற செய்வதாக நினைத்தார். இப்போ அதாவது இறுதி காலத்துல கூட மாணவர்களுக்கு இடையில பேசிட்டு இருக்கும் போதுதான் வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு அவர் ஆனாரு மேடையிலே அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வெற்றிக்கு வந்து அளவுகோல்கள் உண்டு. ஆனால் மன நிறைவிற்கு எந்த விதமான அளவுகோலும் இல்லை. அவரவருக்கு எது மகிழ்ச்சி அளிக்கிறதோ எது நிறைவு அளிக்கிறதோ அதுவே அளவுகோல்.
நமது வெற்றியை மற்றவர் எடை போடுவார்கள். மனநிறைவு அளிப்பது எது என்பதை தீர்மானிப்பது யாரு? நம்ம தான். ஏன்னா மனநிறைவு நமக்குள்ளதானே இருக்கு. அதுபோல இப்ப வந்து அதுக்கு வந்து வெற்றியை போன்ற ஒரு முகம் இல்லை அப்படின்னு கூட ஒரு ஞானி சொல்றாரு. ஒவ்வொரு மனிதருக்கும் ரேகையை போல மனநிறைவும் தனித்துவமானதான். ஏன் ரேகை எப்படி ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு டிஃபர் ஆகுதோ அதே மாதிரி இந்த மனநிறைவுங்கிறது ஒரு இண்டிவிஜுவாலிட்டி பொறுத்து தான் மாறி மாறி தான் இருக்கும் அப்படிங்கிறது. அதை அடையாளம் காண்பதும் அதை நோக்கி நம் செயல் திட்டத்தை வகுப்பதும் அவசியம். மன நிறைவை அளிக்கும் வெற்றிகளை நோக்கி பயணிப்பதற்கு ஏற்ற படகுதான் நமது மகான் தந்த மனவளக்கலை. இதை நம்ம மறக்கக்கூடாது. மனவளக்கலைக்கு வந்த பிறகு நமக்கு எவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம மனசு ஆழமா உள் வாங்கக்கூடிய தன்மையில நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள். ஸோ அந்த வகையில நமக்கு வந்து இப்போ இன்னொரு சின்னது கூட பார்ப்போம். ஒரு புகழ்பெற்ற ஞானியை வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு பணக்காரர் வராரு. வந்த உடனே அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்ட அந்த ஞானியிடம் வந்து ஆலோசனை கேட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனை தீர்ந்துடும் அப்படிங்கிற லெவலில் வந்து மக்கள் நம்புறாங்க. அதனால அங்கே எப்போ பார்த்தாலும் கூட்டம். அப்போ அதை பார்த்த உடனே அந்த பணக்காரர் போய் அங்கே பார்க்குறாரு. இப்போ உடனே ஞானி கேட்குற என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிறாரு. என்ன இருக்கு பணம், எந்த குறையும் இல்லை, பணங்கள்லாம் எந்த குறையும் இல்லை, ஆனால் நிம்மதியே இல்லை அப்படின்னாப்பிள்ளையா. அதனால மகிழ்ச்சியாக வாழ்க்கையை என்னால் அனுபவிக்க முடியல. நானும் இந்த கேள்விக்கு விடை தேடி எங்கெங்கோ போய் பார்த்துட்டேன். கடைசியில் உங்களை தான் சொன்னாங்க, அதனால உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னாரு. உடனே ஞானி சிரிச்சுக்கிட்டு, எதிர்பார்த்தபடி நடக்காத செயல்களை நினைத்து எரிச்சல் அடையாதே. முயற்சி செய்தும் இன்னும் கிடைக்காத எதையும் நினைத்து ஏங்கிக் கொண்டே இருக்காதே. உன்னிடம் இருக்கும் எல்லாவற்றையும் நினைத்து திருப்தி அடை. இவை எல்லாம் கிடைத்ததில் மன நிறைவு கொள் அப்படின்னு முடிக்கிறாரு அவரு. ஆக உடனே இவரு என்ன சொல்றாரு, நீங்க சொன்ன மூணுல ரெண்டையும் செஞ்சிருவேன். நான் இருக்கும் எல்லாத்தையும் நினைச்சு திருப்தி அடையுன்னு சொல்றீங்களே, அது எனக்கு அது வந்து என்ன செய்யணும்னு எனக்கு ஒரு புரியலையே அப்படின்னாரு. அப்ப சொன்னார ஞானி சிரிச்சுக்கிட்டு, நிறைய பேர் இப்படித்தான் தப்பா நினைச்சுக்கிறாங்க. இருக்கிறதுல திருப்தி அடையுங்கன்னு சொன்னா அது கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி வகையில இருக்கும்போது நான் இனிமேல் சம்பாதிக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அறிவுரை தான் அந்த ஞானி என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த நாளில் இப்போ இந்த மொமெண்ட் உங்களிடம் இருக்கு எல்லாவற்றையும் நினைத்து திருப்தி அடையுங்கள். அவற்றை அடைவதற்கு காரணமாக இருந்த எல்லோரையும் நன்றியுடன் நினைத்து பாருங்கள் அப்படிங்கிறப்பல. ஸோ அப்படியெல்லாம் வந்து எதுக்காகனா இருக்கிறத வச்சு திருப்தி அடையணும் அப்படிங்கிறதா வந்து நமக்கு அது மனநிறைவை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தத்துவம், அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு மனநிறைவுக்கான சில டிப்ஸ் என்னன்னு சொல்றாரு. இப்ப ஞானிகள் சொல்றாங்க பாருங்களேன், ஒரு அறிஞர், பெறுவதை விட தருவதில் தான் இருக்கிறது கூடுதல் மனநிறைவு அப்படிங்கிறப்பல. முயற்சி இல்லாமல் கிடைக்கும் வெற்றியை விட முயற்சி கிடைக்கும், அதாவது முயற்சி செஞ்ச பிறகு கிடைக்கக்கூடிய தோல்வி மனநிறைவை தருமா. அது மிக அருமையான ஒரு, நமக்கு வந்து என்ன சொல்ற, ஒரு மோட்டிவேஷன் கூட எடுத்துக்கலாம். மன நிறைவு என்பது இயற்கையாக நம்மிடம் உள்ள ஒரு செல்வம். ஆடம்பரம் என்பது நாமே தேடிக்கொள்ளும் ஒரு வறுமை அது அப்படிங்கிறப்பல. வெற்றிகரமான வாழ்வை விட மன நிறைவான வாழ்க்கை சிறந்தது. ஏனெனில் வெற்றி என்பது பிறரால் நிர்ணயிக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது. அவன் வெற்றி பெற்றான் ஜெயிச்சுட்டான்னு மற்றவங்க தான் இங்க போவாங்க. ஆனா மனநிறைவு அப்படிங்கிறது எங்க இருக்கு? நமக்குள்ளதான் இருக்கு. ஸோ அதை உணரக்கூடியவங்களும் வந்து நம்ம தான். அது மாதிரி இன்னொரு இடத்துல 40 வயசுலயே முடி நிறைச்சிட்டது அப்படின்னு கவலைப்படுறது ஒரு கோணம், ஒரு குரூப் இருக்கு. 40 வயதுல பலருக்கு வழுக்கை விழுந்துட்டுன்னு நினைக்கிது வருத்தப்படுறதும் ஒரு குரூப் இருக்கு. அதே போல நமக்கு இவ்வளவு முடி இருக்கிறதே அப்படின்ற அந்த மனநிறைவு அடைவதற்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு குரூப் இருக்கு. இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்போதும் பாசிட்டிவ் எண்ணத்தை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதான் வந்து நம்ம மகான் சொல்லக்கூடிய ஒரு இது. ஒரு இப்போ மிக அருமையான அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது, நேர்மறை எண்ணங்கள்ங்கிறது நமக்கு அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டது தான். அது மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு சின்ன என்னன்னா, ஒரு கடற்கரையில் ஒரு குழந்தை அழுதபடி நின்றுட்டு இருக்கு. அந்த வழியா ஒரு பேராசிரியர் போற, ஏன் அழுறான்னு குழந்தைகிட்ட கேட்கும்போது, அந்த குழந்தை என்ன செய்யுது, தன் கையில இருந்த ஒரு கோப்பையை காமிக்குது. இந்த கோப்பைக்குள்ள இந்த மொத்த கடலையும் அடைக்கலாம்னு நினைச்சு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அது முடியலையே அப்படின்னு அழுதுட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு, இந்த பேராசிரியர் அழ ஆரம்பிச்சாரு. உடனே குழந்தைக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு. ஏன் அழுறீங்கன்னு குழந்தை கேட்குது. அப்போ அவர் சொல்றாரு, இவ்வளவு பெரிய கடல் உன் கையில் இருக்கும் சிறு கோப்பையில் நிரப்பிவிட நினைக்கிறாய் அல்லவா? அப்படி என்னிடம் இருக்கும் எல்லா புத்தகங்களையும் படித்து முடித்து அவற்றில் இருக்கும் மொத்த அறிவையும் என் மூளையில் ஏற்றிக்கொள்ளலாம் என்று நினைத்தேன், முடியவில்லை, அதனால் அழுகிறேன். என்ன வருது பாருங்க. அந்த அம்மா குழந்தை தண்ணியை அப்ப டப்பால் அடைக்க முடியலன்னு நினைக்குது. இவரு அவ்வளவு புத்தகத்தையும் படித்து அம்புட்டு அறிவையும் மூளையில ஏற்றிக்கிற முடியல வருத்தப்பட. ஆக குழந்தை என்ன இப்படி சொன்ன உடனே குழந்தை அழுகையை நிறுத்திடுச்சு. உடனே தூக்கி கோப்பையை தூக்கி கடல்ல வீசிட்டு. இப்போ பேராசிரியர் குழப்பம், ஏன் கோப்பையை கடல்ல போட்ட அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமா இவர் பாக்குறாரு. அப்பதான் அந்த குழந்தை சொல்லுது, என் கோப்பைக்குள் கடலை அடக்க முடியவில்லை, ஆனால் கடலுக்குள் கோப்பை அடங்கி விடுமே, அதனால் போட்டேன் அப்படின்னு சொல்லுது. இந்த வகையில பெரியவர்களுக்கே இன்னும் புரியாத உண்மையை நீ உணர்த்தி விட்டாய்.
எந்த இடத்தில் எப்படி மன நிறைவு அடையலாம் என்பதற்கு உன் செயலே உதாரணம் அப்படின்னு குழந்தைய பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்றாரு, சின்ன குழந்தைய பார்த்து. அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு சம்பவம் அது. அது மாதிரி இன்னொன்னு என்னன்னா, நமக்கு வந்து மனநிறைவு அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு காரணங்களால சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. திருப்தி நிறைவு தரும் சில காரணங்களை புரிந்து கொண்டாலே வாழ்வில் வந்து நமக்கு ரொம்ப நிம்மதி பெறலாம் அப்படிங்கிறது. அதாவது அர்த்தமுள்ள உறவுகள். உறவுகள்னு பார்க்கும்போது சொல்றோம், குடும்பத்தினர், நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்து இருப்பவர்கள், அலுவலகத்து சக ஊழியர்கள் என்று எத்தனையோ அர்த்தமுள்ள உறவுகளை நம்ம ஏற்படுத்தி தான் இருக்கோம். அக்கறையாக பேசணும் அவங்க கிட்ட. நம்ம ஒரு சமூகத்துல வந்து மற்றவர்களுடைய இணைந்து வாழணும். அதாவது சமூகம், அது சமுதாயம் வந்து சமுதாயம் சமுதாயம் தானே, பல பேர் சேர்ந்தது தானே சமுதாயம். சமுதாய உணர்வுல கண்டிப்பா நம்ம அதில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம நலனில் அக்கறை உள்ள இத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிற உணர்வு இருந்தாலே போதும். நம்மளை சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க, சமுதாயம் ஒண்ணு இருக்கு, அதுதான் நம்மளை காப்பாத்துது போகுது, அதுக்கு வந்து நம்ம கடமைகள் நிறைய இருக்கு, கடன் பட்டிருக்கோங்கிற உணர்வு இருந்தாலே அது நிறைவு வந்துடும் அப்படிங்கிறது தான். அதே போல தனிப்பட்ட வளர்ச்சின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து எந்த துறையில இருந்தாலும் சரி, அந்த தொடர்பாக புது புது விஷயங்களை கத்துக்கிறணும், இலக்குகளை குறித்த நேரத்தில் அடையணும், புதிய திறன்களை வளர்த்து கொள்ளணும். அப்படியெல்லாம் வந்து சில திறமைகளை வளர்த்துட்டோம்னு சொன்னா அதுல வந்து ஒரு மனநிறைவு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல ஆரோக்கியம் இங்க இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நமக்கு திருப்தி கிடைக்க வேணும்னா நம்ம உடல் நலமும் மனநலமும் கண்டிப்பா முழுமையா இருக்கிறது ரொம்ப அவசியம். இதுக்கு தான் வந்து மகரிஷி ரொம்ப ஒரு அழுத்தம் திருத்தமா உடற்பயிற்சி, உடலுக்கு எப்படி உடற்பயிற்சி, உயிருக்கு காய்கறி பயிற்சி கொடுத்த மாதிரி இந்த மனத்துக்கு வந்து அகத்தாய் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஸோ அந்த 2 உடல்நலம், மனநலமும் வந்து முழுமையா இருக்கிறது வந்து ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான். இந்த 2ம் நமக்கு இருந்தாலே, அதாவது உடல்நலம், மனநலம் இருந்தாலே, எல்லா விஷயங்களிலும் மனநிறைவு கிடைத்து விடும் அப்படிங்கிறது தான். இந்த மனவளக்கலையில நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அது. அதுபோல பிறருக்கு உதவி செய்தல், மற்றவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உதவிகள் செய்வதும், பொதுநல சேவைகள் செய்வதும் நமக்கு மிகுந்த திருப்தி தரும். அதாவது தேவையானவங்களுக்கு உதவி செய்யறது. சமூகத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம். மற்றவர்கள் இதையெல்லாம் பார்த்து நமக்கு என்ன செய்வாங்க, அவர் நல்ல உதவி பண்ணக்கூடியவர் நம்மளை பாராட்டுவாங்க. அந்த பாராட்டுதல் வந்து நமக்கு எந்த ஒரு அருமையான ஒரு மனநிறைவை வந்து இதை தவிர்த்து வேற எதுவுமே தந்துராது அப்படிங்கிறது தான். அர்த்தமுள்ள பணி அப்படின்னு ஒண்ணு, அதாவது வேலை அல்லது தொழிலை ரசித்து செய்யணும். அது அர்த்தமுள்ள பணியாக மாற்றுவது ரொம்ப அவசியம். எந்த வேலையையும் முழு மனத்துடன் செய்யணும். அந்த ஈடுபாடு தான் வந்து அதை சிறப்பாக செய்ய வைக்கும். ஒரு வேலையை செய்து முடிப்பதில் கிடைக்கும் மனநிறைவு நம்மை மகிழ்ச்சியான மனிதராக மாற்றும் அப்படிங்கிறது இதில் உள்ள தத்துவம். அதே போல கருணை, அன்பும் கருணைன்னு மகரிஷி நிறைய இடங்களில் சொல்லி வர்றாரு. கருணை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கு பிறருடன் கனிவு காட்டி பழகுவது போலவே உங்கள் மீதும் நிறைய கருணையுடன் இருங்கள். அதாவது மகான் வந்து நிறைய சொல்லுவார். ஐவே கடமையில வரும்போது தான் தனது சுற்றம்னு வரும் பார்த்தீங்களா? ஸோ தன்னை கவனிச்சுக்கணும், தான் உடலையும் தான் மனசையும் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கருணை அப்படிங்கிறது. உங்கள் மீதும் நிறைய கருணையுடன் இருங்கள் அப்படிங்கிறார் குரு. உங்களின் பலம் எது, பலவீனம் எது என்பதை பிரித்து பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். பலவீனங்களை சரி செய்யுங்கள், பலங்களை மெருகேற்றுவதும் மிகுந்த மனநிறைவை கொடுக்கும் அப்படிங்கிறாரு குரு. அதாவது இது வந்து மனநிறைவுக்கான டிப்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம குரு சொன்னதுலேருந்து நம்ம இப்போ சில விஷயங்கள்லாம் கலந்துக்கிட்டோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த எதிர்பார்ப்புங்கிற ஒரு வாசனை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். அது ஒரு சின்ன கதை பாருங்களேன். அக்பரின் அரசவையில் வந்து ஒருத்தர் இருக்கார். பின்ன அதாவது தான்சேன் அப்படிங்கிறது அவருடைய பேர். அவர் ஒரு பாடகர். அவர் பாடினா போதும் ஒரு மன்னருக்கு வந்து அக்பருக்கு ஏக சந்தோஷமா இருக்கும். தான்சேன்கிறவர் நல்ல ஒரு பாடகரும் கூட. அவர் வந்து இந்த ராகங்கள், பல ராகங்கள் வருது பார்த்தீங்களா? அதில் அமிர்த வருஷன்னு ஒரு ராகம் இருக்கு பாருங்க. அதை பாடினா மழையே பொழியுமா. அந்த அளவுக்கு அவருக்கு இசைத்திறன் வந்து நிறைய இருந்தது. ஒரு நாள் அக்பர் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும்போது கொஞ்சம் தூரம் கழிச்சு ஒரு பாட்டு கேட்டுச்சான். அது யாரு பாடின பாட்டுன்னா, ஹரிதாஸ் அப்படிங்கிறது ஒரு பாடின பாட்டான். அவர் ஊர் ஊரா சென்று தெய்வத்தை பத்தியே பாடக்கூடிய ஒரு பாடகர் ஹரிதாஸ் அப்படிங்கிறவர். சாதாரண வாத்தியத்தை பக்கத்துல வச்சுட்டு அப்படியே பாடுவார், இசைத்தபடியே பாடுவார். அந்த பாடல் வந்து அக்பரை வந்து அப்படியே மெய் மறக்க செஞ்சிருச்சான். அப்போ உடனே மறுநாள் அரசவைக்கு வந்த உடனே தான் அவர் இன்னொரு நம்ம சபையிலுடைய பாடகர் இருக்கார் இல்லையா, தான்சேன் அப்படிங்கிறது, அவரை அழைச்சி சொன்னாராம் இந்த மாதிரி, உன் இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அந்த ஹரிதாசன் இசை என்னை சிலுக்க வச்சுச்சுப்பா, மெய் மறக்க செஞ்சு, அது ஏன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொன்னாராம், அரசே, இதுல ரொம்ப முக்கியமான வாசகம், அரசே, நான் உங்களை பாடுகிறேன், நீங்கள் என்னை பாராட்டி பரிசுகள் தருவீர்கள் என்ற எதிர்பார்ப்புடன் பாடுகிறேன். ஆனால் ஹரிதாஸ் இறைவனை பாடுகிறார், மிகுந்த மன நிறைவுடன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாடுகிறார். அதுதான் வித்தியாசம் அப்படின்னு சொன்ன உடனே இதுல உள்ள கருத்து என்னன்னா, மன நிறைவுடன் செய்யும் செயல்கள் மிக சிறப்பான விளைவுகளை தரும் அப்படிங்கிறதா வந்து இதுல மறைஞ்சிருக்கிற ஒரு கருத்து.
இந்த மாதிரி இப்ப இன்னொன்னு பாருங்க, இந்த மன நிறைவுக்கு ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு அர்த்தம் வச்சிருக்காங்க. புது வீடு வாங்குறது, கார் வாங்குறது, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, பணத்தால் சாதிக்க முடிகிற இலக்குகளே சிலருக்கு மனநிறைவு அப்படின்னு நிறைய பேர் வச்சிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல காப்பியை குடிச்சாலே மனநிறைவு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு கூட இருக்கு. யாருக்காவது 10 ரூபாய் உதவி செய்தாலே மனநிறைவு கிடைச்சு விடும். இன்னும் சிலருக்கோ குடும்பத்தோடு உட்காந்து 1/2 மணி நேரம் பேசுறதே மனநிறைவு கிடைச்சிருமா, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக இந்த வகையில இந்த மனநிறைவு அப்படிங்கிறது சிலர் வந்து மனநிறைவு மகிழ்ச்சியும் சில விஷயங்களால் தான் கிடைக்கும் அப்படின்னு உறுதியா நம்புறாங்க. இன்னும் நிறைய பணம் சேர்த்தா மனநிறைவு கிடைக்கும். நம்ம நட்பு வட்டாரத்தில் இருப்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வச்சிருக்கிறத விட விலையுயர்ந்த கார் வாங்கினால் நமக்கு நல்ல ஒரு மனநிறைவு கிடைக்கும்ட்டு நம்ம நினைப்போம். போட்டியாளர்களை விட 2 மடங்கு பிசினஸ் செய்தால் மனநிறைவு கிடைக்கும். உறவினர்களின் குழந்தைகள் படிப்பதை விட நல்ல பள்ளியில் நம் குழந்தைகளை சேர்த்தால் மனநிறைவு கிடைக்கும். இப்படி இந்த பட்டியலை பார்த்தா நீண்டுகிட்டே போகும். இதற்கு முடிவே இல்லை அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில பார்க்குறோம். எவ்வளவு விலை உயர்ந்த பொருள் நம்முடைய சேர்ந்தாலும் அடுத்த ஸ்டெப்பு போயிடும். அதை விட மதிப்பானதை தான் நம்ம மனம் நாடும் இல்லையா? உங்களுடைய நம்மகிட்ட வந்து எத்தனையோ ஏற்கனவே பொருள்கள் ஏகப்பட்டது இருக்கு. அதுல நமக்கு கண்டிப்பா மனநிறைவு கிடைக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் புதியதா வாங்கும் எந்த பொருளும் நமக்கு அதை விட ஒரு மனநிறைவு கொடுக்கத்தானே செய்யுது. அதையும் நம்ம கண் கூட பார்க்கத்தான் செய்யறோம். ஸோ அது மாதிரி இன்னொரு இடத்துல என்ன அப்படின்னா மனநிறைவுக்கான இது ஒரு சின்ன உதாரணத்தோட நம்ம அதை இறுதி பகுதிக்கு வந்துட்டு இருக்கோம். அதாவது மனநிறைவு மகிழ்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன இது பாருங்களேன். உலகத்திலேயே மிக வேகமாக செல்லக்கூடிய ராக்கெட்டை விடவும் வேகம் நிறைந்த ஒன்று வேற ஏதாச்சும் இருக்கா? ராக்கெட் ஒன்று தான் ரொம்ப ஸ்பீடா போகும். அது போலதான் மனுஷ மனம் அந்த ராக்கெட் மாதிரிதான். இந்த நிமிடத்துல நம்ம ஊரை நினைக்கும் மனம் அடுத்த நொடி அமெரிக்கா போய் யோசிக்கும். 5 நொடிகள் கழித்து ஐரோப்பா பக்கம் போயிடும். அது பாட்டுக்கு போகும். இப்படி சலனப்பட்டு அலைவாயும் மனதை அடக்கும் வல்லமை பெற்றவர்களே வாழ்வில் வெல்கிறார்கள் அப்படிங்கிறதா மகரிஷி. ஆக இந்த மனதை நெறிப்படுத்துறதுக்கு வந்து வழிகள் மகரிஷி என்ன சொல்றாரு மட்டும் நமக்கு பார்த்துக்குருவோம். எவர் ஒருவர் மனதை இதமாக வைத்துக் கொள்கிறாரோ அவர்தான் மனிதர். மனம், மொழி, செயல் இந்த மூன்றிலும் இனிமை தோன்ற வாழ வேண்டும். மனதை தெளிந்து மனம் நிலைத்து மக்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் இதயமா, அதாவது இந்த மனம் வந்து இதமாக இருக்க வேண்டியவனே மனிதன் சொல்லுவாரு பார்த்தீங்களா? மன இதமாய் தொண்டாற்றுகிற பெருமக்களே நிறை மனிதர்களுக்கு டெபினிஷன் மகரிஷி சொல்லக்கூடியது. தினந்தோறும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்? பல பொருட்களை வந்து ஹேண்டில் பண்றோம், கையாளுறோம் இல்லையா? உதாரணமா சமையல் பாத்திரங்கள் எடுத்துக்கிறோம், சுத்தப்படுத்தி வச்சா தான் அது மறுநாள் யூஸ் பண்றோம். அதுபோல தினந்தோறும் மனதையும் உடலையும் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுல வரக்கூடிய களங்கங்களை போக்குறதுக்கு மீண்டும் புதிதாக வந்து நாளை உபயோகத்திற்கு தயாராக வைத்துக் கொண்டால் தானே நன்றாக இருக்கும். அதற்கு உதவுதுதான் மனவளக்கலை. மௌனமாக அமரும் போது மனதின் பதிவுகள் எல்லாம் வெளியில் வரும். அவற்றில் எது எது நமக்கு தேவையற்றது துன்பம் செய்வது என்பதை குறித்து கொள்ளணும். இது மகரிஷி நமக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸ். அந்த செயல்களை திரித்து கொள்வோம். யார் மீதாவது விரோதம் எழுந்தால் அவரை பற்றி நினைக்கும் போதெல்லாம் வாழ்த்தி கொண்டே இருப்போம். தேவையற்ற பதிவுகள் எல்லாவற்றையும் வலித்து எரிந்து விடுவோம். மனம் தூய்மையாகிவிடும். மன தூய்மைக்கு மௌனத்தை விட சிறந்த பயிற்சி வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறார் குரு. மழை நீர் வெள்ளமாக பெருகும் போது ஒரு பாதையில் ஓடும், மீண்டும் மழை வரும்போது அதே பாதையின் வழியாகத்தான் ஓடும். அது வேறு திசையில் செல்ல முயல்வதில்லை. பழைய பாதையிலேயே செல்வது அதன் இயல்பு. மனமும் இது போலத்தான். மனதை இப்படி பழைய பாதையில் செல்லாமல் இருக்க பழகுவதே மகான் கொடுத்த தியானம். இதில் வெற்றி கிடைக்க சில காலம் ஆகலாம். மனம் தளராமல் முயற்சியை கைவிடாமல் தொடர வேண்டும். மன நிறைவும் மகிழ்ச்சியும் தான் மனித பிறவியின் நோக்கம் அப்படிங்கிறதா வந்து மகரிஷி திட்டவட்டமா சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மன நிறைவு வாழ்வின் உன்னதமான ஒரு மன உணர்வு. ஆரோக்கியமான மனிதனின் அடையாளம் மனநிறைவு. அது மனிதனின் அற்புதமான தருணத்தில் வெளிப்படும் பேர் உணர்வு. மன நிறைவோடு வாழ்வது ஆரோக்கியத்தின் உச்சகட்டம். மன நிறைவு மனிதனின் அழுத்தத்தை குறைக்கும், ஆயுளை கூட்டும், பொறாமையை தவிர்க்கும், ஆசையை அகற்றும். மகிழ்ச்சியை தாண்டிய உணர்வு நிறைவு. அது மனிதனின் தன்னை பிறருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவனிடமிருந்து பறந்து விடுகிறது அப்படிங்கிறது என்னுடைய தத்துவம். நிறைந்த மனதென்பது ஆற்று கேணி போன்றது. அதில் அன்பு அள்ள அள்ள ஊற்றெடுக்கும். அதன் சுவையும் பன்மடங்கு கூடும். தன்னிடம் இருப்பதை கொண்டு மகிழ்வதுதான் மனநிறைவு. முக்கியமானது, தன்னிடம் இருப்பதை கொண்டு மகிழ்வதுதான் மனநிறைவு. அது வாழ்வின் நிறைவும் ஆகும். தனக்கு கிடைத்தவற்றை மன நிறைவோடு ஏற்றுக்கொள்பவர்கள் மன அமைதியை அறுவடை செய்கின்றனர். மன நிறைவு என்பது நாம் நினைத்த விஷயம் நினைத்தபடி அமைவதால் உண்டாகும் உணர்ச்சி ஆகும் அப்படிங்கிறத இதில் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில யூ ஆர் த டைரக்டர் ஆஃப் யுவர் ஓன் லைஃப். யூ ஆர் தி டைரக்டர் ஆஃப் யுவர் லைஃப். டோன்ட் பிளே த ஸ்கிரிப்ட் ரிட்டன் பை அதர்ஸ் அப்படின்னு இது மைண்டில் வச்சுக்கிறோம். நம்ம மனசுக்குள்ளது மன நிறைவு பெறுறது தோன்றது உணர்வுகள் எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. ஸோ இருப்பதை வைத்து மனநிறைவோடு வாழ்வோம்.
அதற்கு பெரிதும் உதவுவது மகானின் மனவளக்கலை பயிற்சிகள். அந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்து நாம் அனைவரும் நம் வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறுவோம். அதற்கு இறையர்களும் குருவர்களும் என்றென்றும் துணை வேண்டும் என்று வாழ்த்தி இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்து கொள்கிறோம். இன்று எனக்கு மிக ஒரு அரியதொரு வாய்ப்பளித்த ஸ்கை ஆன்லைன் டிஜிட்டல் சொல்யூஷன் பொறுப்பாளர்களுக்கும் இதுவரை பொறுமையாக செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. சிறப்பான ஒரு அருமையான ஒரு தலைப்பில் சிறப்பாக சிந்தனை உரை வழங்கினீர்கள் ஐயா. நல்ல கதைகள், நல்ல உதாரணத்துக்கு நிறைய கதைகள், நல்ல விளக்கங்கள் எல்லாம் கொடுத்தீங்க ஐயா. மன நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அனைத்தும் குருனுடைய வார்த்தைகள். நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நல, நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.